பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலகட்டங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கும் முக்கியத்தை விட மற்ற அநேக காரியங்களுக்கு, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சடங்குகள், இன்னும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆவிக்குரிய அல்லாத காரியங்களுக்கு, வெளிப்புற தோற்றத்தில் இருக்கிறதான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி வெளிப்புறமாக இருக்கிறதில் தவறு இல்லை. ஆனால் மிகவும் முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்னவென்றால், கர்த்தருடைய கற்பனையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் கைக்கொள்வதே காரியம் என்று வார்த்தை நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் வேதத்தை காண வேண்டும். மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறதை பார்க்கிலும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மேல். அநேகர் பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் மிக அதிகமாக நாம் வெளிப்புற தோற்றத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று காண்பிக்கிறதையே இந்த காலகட்டங்களில் நாம் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளுவதே காரியம். இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்பு, உண்மை, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவார். அநேக நேரத்தில் எல்லா சபைகளுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கும். அதை கண்டிப்பாக நாம் அந்த சபையில் இருக்கும்போது அதை கை கொள்ள வேண்டும். அதே போல இந்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின் கற்பனைகளை கைக்கொள்வதை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சடங்குகளை நாம் செய்துவிட்டு இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் இருந்தோம் என்றால் அதற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். மற்ற எல்லா காரியங்களை விட இந்த வேதத்துக்கு, தேவன் கொடுத்த கற்பனைக்கு நான் முதலிடம் கொடுத்து அதன்படி நான் ஜீவிக்க பிரயாசப்படுவேன் என்று இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.